கடைசி கால தீர்க்கதரிசியின் தேவ வார்த்தை. உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்துவிடுகிறதற்கு தேவன் அநீதியை உள்ளவர் அல்லவே. எபிரேயர் 6:10. சீசன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு 10:42. உங்கள் கிரியைகளை தேவன் அறிந்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்து வந்த உதவிகளை தேவன் நினைத்திருக்கிறார். இனி செய்ய போகிற உதவிகளையும் தேவன் தன்னுடைய கவனத்தில் வைத்திருக்கிறார். நீங்கள் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதை அவர் மறந்துவிட மாட்டார். ஊழியத்தின் நிமித்தம் ஊழியர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குரிய பலனை தேவன் இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களிலே கொடுத்து ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, பரலோகத்திலும் மேன்மையான ஆசீர்வாதங்களை கொடுத்து தேவன் உங்களை உயர்த்துவார். பிரயாசத்துக்குரிய பலனை தேவன் கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமேன், ஆமேன், ஆமேன். சென்ற இடமெல்லாம் என் கூட வந்தீரே, செய்த எல்லாவற்றிலும் பலன் தந்தீரே, ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தந்தீரே, ஜெயமதை இன்று மகிழச் செய்தீரே. ஸ்தோத்திரம், 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 எங்கள் எபினேசருக்கு ஸ்தோத்திரம். Thank you, thank you, praise you Lord, our Ebenezer, we praise you Lord. ஆராதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், என் அன்பின் ராஜனை ஆராதிக்கிறேன். Thank you, praise you, worship you my Lord, as long as I live worship you my Lord.